கோவையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிதி ரூபாய் 4034 கோடியை தமிழ்நாட்டிற்கு வழங்காமல் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்து கோவை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் 15 கழக ஒன்றியங்களில் 27 இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சூலூர் சட்டமன்ற தொகுதி கணியூர் ஊராட்சியில் சுங்கச்சாவடி அருகே நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு தளபதி முருகேசன் அவர்கள் தலைமையும், கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கணபதி ப. ராஜ்குமார் அவர்கள் கண்டன எழுச்சி உரையாற்றினார். நிகழ்வில் கருமத்தம்பட்டி நகராட்சி தலைவர் திருமதி நித்யா மனோகரன், சாமளாபுரம் பேரூர் கழக செயலாளர் திரு வேலுச்சாமி, சூலூர் பேரூர் கழக செயலாளர் திரு கௌதமன், மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் திருமதி ஜெயலலிதா, பொதுக்குழு உறுப்பினர் திரு ரகு துரைராஜ், அறங்காவலர் குழு உறுப்பினர் திரு சிபி செந்தில்குமார், கணியூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் திரு வேலுச்சாமி, துணைத் தலைவர் திரு ராஜு, மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் திரு பிரபு, மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் திரு வாகை பூபதி, துணை அமைப்பாளர் திரு தண்டாயுதபாணி, மாவட்ட துணை அமைப்பாளர்கள் கொள்ளுப்பாளையம் ராமசாமி, வர்த்தக அணி சண்முகம், பொறியாளர் அணி சண்முகம், மாவட்ட பிரதிநிதி கோபால், மலர் முருகன், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சின்னப்பன், காடுவெட்டி பாளையம் இளைஞரணி ஜெகதீசன், தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் வினோத், கண்ணம்பாளையம் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள், சூலூர் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி, சூலூர் பேரூர் கழக நிர்வாகிகள், கண்ணம்பாளையம் பாலு, மாணவரணி மோகன் மற்றும் கழக உடன்பிறப்புகள் 100 நாள் வேலை திட்ட பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர்.